பண்ணுங்க தினேஷ் உதய். வணக்கம். அங்கேற்கனவே நடிகரும் இயக்குநருமான மனோபாலாவின் இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அவரது உடல் அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் இருந்து இங்கிருந்து புறப்பட்டு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு அந்த ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. நடிகர் உதயா, சவுந்தரராஜன் இந்த ஏராளமான திரைப்பிரபலங்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இவர்களுடன் அந்த பகுதி பொதுமக்களும் அவரது ரசிகர்களும் ஏராளமானோர் தற்போது இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நடிகரும் இயக்குநருமான மனோபாலா 69வது வயதில் கல்லீரல் பாதிப்பு காரணமாக நேற்று மதியம் 1 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது உடலுக்கு நேற்று மதியம் முதல ஏராளமான திரைப்பிரபலங்கள் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்து முறைப்படி அவரது இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குநர்களில் ஒருவரான பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக மனோபாலா பணியாற்றியிருக்கிறார். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், டப்பிங் கலைஞர் என ஒரு பன்முகத்தன்மை கொண்டவராக மனோபாலா திகழ்ந்திருக்கிறார். 1982ஆம் ஆண்டு ஆகாய கங்கை படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையில் இயக்குநராக மனோபாலா அறிமுகமானார். ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் திரைப்படத்தை மனோபாலா இயக்கியிருந்தார். அவரது அந்த திரைப்படத்தின் பெரிய வெற்றியை தொடர்ந்து தயாரிப்பாளராகவும் மனோபாலா திகழ்ந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநராக இருக்கக்கூடிய அவரை தற்போது அவரது இறப்பானது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதி ஊர்வலமானது சாலி கிராமம் இல்லத்தில் தொடங்கி ஆற்காடு சாலை வழியாக வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. தினேஷ் உதய், தங்களுடைய விரிவான கள விவரங்களுக்கு நன்றி. ரொம்ப அநியாயம் பண்றீங்களா? அது முன்னாடி விட்டா அந்த வண்டி முன்னாடி போட்டேன் மாட்டிச்சு. பிரபல திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான இயக்குனருமான மனோபாலா நேற்று சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 69. நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பன்முகத்தன்மையோடு கொண்டு இயங்கி வந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலை சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார்.
20 திரைப்படங்களை இயக்கியது மட்டுமல்லாமல் சிறந்த நகைச்சுவை கலைஞராக பொதுமக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல நடிகரும் இயக்குநருமான மனோபாலா நேற்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். எந்த சினிமாவில் எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் முதல்ல செய்தி அவர்கிட்ட தான் வரும். ஃபோன் பண்ணி தெரியுமாடான்னு ஆரம்பிப்பார். இன்றைக்கி அவரோட டெத்துக்கு நான் வருவேன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பெரியவர் சின்னவர் அப்படின்ற வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய மறைவு நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கு உடல்நல குறைவால் அவர் அகால மரணம் அடைந்தார் என்ற செய்தி கேட்டு கேப்டன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். என்னுடைய தந்தையார் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர், என் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடைய இந்த திடீர் பிரிவு மிகுந்த மனவேதனை தருகிறது. உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதல். வயது முதிர்ந்த காலத்தில் அவர் இறந்துட்டா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆல்வேஸ் யூஸ் டு கீப் மைசெல்ஃப் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். வேதனையாக இருக்குது. எனக்கு ஆன்மா சாத்துடைய நம்மளை இறைவனை கலகலப்பாக இருக்கிற மனிதர் அவர் மறைந்து போனதுன்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன வார்த்தைகளுக்குள்ளே அடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது திரைப்படத்துக்கு வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதான் இருந்தாலும் இந்த நட்பு ஓட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன். அது என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஏன்னா அவரோட கடைசி பர்த்டேவை இவங்கெல்லாம் ஷூட்டிங்கில் ஒன்றா செலிப்ரேட் பண்ணும்போதே அண்ணன் என்னடா இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க, இதான் கடைசி பர்த்டேவா அப்படிலாம் வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது இவர் விஷயத்தில் தெரியுது. அண்ட் அவரை மிகப்பெரிய இழப்பு. நம்ம மயில்சாமி அண்ணங்கிட்டேருந்தே நம்ம இன்னும் வெளியில் வரல. எங்களுக்கு நிறைய இழப்புகள் நிறைய அவர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறத விட அவர் திரையுலகத்தில் இன்னும் இருப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கலைஞர்களாகிய அனைவருமே இறப்பாங்க, ஆனால் பட் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சிறு பிள்ளைங்களாம் அவரும் கமல் சார் எல்லாம் ஆழ்வார்பேட்டில் இருந்து ஒரு பெரிய சரித்திரம். இன்னைக்கு அந்த சரித்திரம் இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுறோம். நன்றி. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். அவருடைய உறவு எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷமான மனிதர், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வைக்கணும்னு நினைப்பார். எல்லாத்தையும் நல்லா ரொம்ப அழகாக பழகக்கூடியவர். இந்த ஒரு செய்தி கேட்டுட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி நொடி வரைக்கும் உழைச்ச ஒரு மனுஷன். அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையணும். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ தான் 10-15 நிமிடம் பேசிட்டேங்க அவர்கிட்ட. ரொம்ப வருத்தமாக இருக்குது.